சென்னை கோயம்பேடு மெட்ரோ சாலையில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், தற்போது அங்கு தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா? மக்கள் என்ன சொல்றாங்க? சென்னையை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவிலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாகும். அதேபோன்று கனமழை என்பது பெய்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த தாழ்வான பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அங்கங்கு அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாம் கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய மெட்ரோ சாலை, கோயம்பேடு மார்க்கெட், அதாவது வணிக மார்க்கெட்டுக்கு என்றும் கோயம்பேடு மெட்ரோவுக்கும் செல்லக்கூடிய இந்த மெட்ரோ சாலை என்பது கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயில் செல்வதற்காகவும் மதுரவாயிலிருந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சாலை முழுவதுமே மழைநீர் என்பது அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. நீங்களே பார்த்து கொண்டிருக்க முடியும். ஒளிப்பதிவாளர் சேகர் காட்டக்கூடிய காட்சிகளை. ஒரு வழி பாதை போலதான் அந்த வாகனங்கள் அனைத்தும் வந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. ஏனென்றால் மற்றொரு புறம் இன்னும் தாழ்வாக இருக்கக்கூடியதனால் வாகனங்கள் சென்றால் உள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழலும் இருக்கிறது. பொதுமக்களை பொறுத்தவரை இந்த சாலையை முழுமையாக பயன்படுத்த முடியாத, நடந்து செல்பவர்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதேபோல மெட்ரோ பணி இந்த பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த மழைநீர் வடிகால் மற்றும் கழிநீர் போன்ற பணிகளை முழுமையாக அந்த பகுதிகளில் செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் இந்த மழைநீரானது தேங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இதை சரி செய்யக்கூடிய பணிகளையும் மாநகராட்சி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் சென்னை கோயம்பேடிலிருந்து மதுரவாயில் செல்லக்கூடிய அந்த மெட்ரோ சாலை என்று அழைக்கக்கூடிய இந்த சாலை முழுவதுமே மழைநீர் தேங்கியிருக்கின்றன. இதில் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாலையினுடைய துவக்க பகுதி மட்டுமல்லாது இன்னும் உட்பகுதி செல்லக்கூடிய இடங்களிலும் கூட ஒரு சில இடங்களில் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் வாகனங்கள் 4 சக்கர வாகனத்தில் வரக்கூடியவர்களுக்கே கொஞ்சம் வலது பக்கமாக செல்லும்போது ஒரு தாழ்வான பகுதிக்குள் வாகனங்கள் சிக்கிக் கொண்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகவே அவர்கள் செல்ல வேண்டிய நிலை நீடித்து கொண்டிருக்கிறது. ஆக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பிரதானமாக இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் என அனைத்து பகுதிகளிலுமே மழைநீர் முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் இந்த கழிவுநீர் கால்வாய்கள், மழைநீர் வடிகால் பணிகளை அந்த இடத்தில் மட்டும் முழுமையாக மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. என்ன இருந்தாலும் இது போன்ற ஒரு பொதுமக்கள் அதிக அளவிலும் வாகனங்கள் அதிக அளவில் சென்று கொள்ளக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருப்பதன் காரணமாக மாற்று ஏற்பாடுகளையும் மாநகராட்சி செய்வதோடு மழைநீர் முழுமையாக வடிப்பதற்கான அவசரமான ஒரு முயற்சியை, ஒரு எமர்ஜென்சியான ஒரு முயற்சியில் கூட இந்த மழைநீரை அகற்றுவதற்கான பணியையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று இப்பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் கோயம்பேடுக்கு வந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் தெரிவிக்கிறார்கள். நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.